ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா? என்ன காய்ஸ் வெறித்தனமா இருக்கு. ஏதோ டம்மி தனமா இருக்க போதுன்னு நினைச்சா பில்லா, மங்காத்தா, வேதாளம், வாலி அப்படின்னு சொல்லிட்டு தலையோட சூப்பர் படம், ஹிட் படம் எல்லாத்தையும் உள்ள இறக்கி இருக்காங்க ஒரே டீசர்ல. டீசரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ரெக்கார்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கு. தலை வந்தா தள்ளி தான் போகணுங்கிற மாதிரி தலை டீசர் வந்தாலும் எல்லா ரெக்கார்டும் தள்ளி தான் போகும் போல. சோ அந்த டீசர் பத்தின மீம்லாம் இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் காய்ஸ். இதான் இந்த உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். என்னடா ஒரு பேச்சுக்கு பழைய தலை கேட்டா பில்லாவை அள்ளி போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா கைஸ், பல பேருக்கு சர்ப்ரைஸ். என்ன பில்லாவே உள்ள இறக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையா குக் பண்ணிட்டு இருக்க ஆதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கு. ப்ரோ வேற லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இதை விட வேற என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ட்ரிபியூட் இருக்க போகுது குட் பேட் அக்லி. ஜிபியூ பிஜிஎம் எல்லாம் ஃபயரா இருக்கு. கடன் ஒருங்கன்னா நான் பொறுப்பு இல்ல. இட்லி கடை வேற கிளாஸ் விடுறாங்க தனுஷ் படம். என்ன ஆக போகுது இந்த இட்லி கடைக்குன்னு தெரியல. திறக்கறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணி விடுறாங்களே. தலை வந்தா தள்ளிதான் போகணும்னு தனுஷ் லைட் போட்டாரு. இப்ப தனுஷே போட்டுருவாரோ பாப்போம். இட்லி கடையை உடைக்க போறாங்க மாமே. ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் இட்லி கடையை நொறுக்கிற மாட்டிருக்கே பாப்போம். டீம் ஜிபியூ வி ஆர் என்டர்டைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலையை இப்படி தாண்டா பாக்குறதுக்கு ஆசை விட்டோன்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸும் ஹாப்பி என்னாச்சு. 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனே கன்ஃபார்ம்டு. இட் டசன்ட் நீட் டி-ஏஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு தலை கிளீன் ஷேப் பண்ணாவே 20 வருஷம் எங்க ஆயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கைஸ். எத்தனை அளவுக்கு தான் இந்த படத்தில் இருக்குன்னு தெரியல. வெறித்தனமா எல்லா அளவுக்கும் இருக்கு. Perfectly crafted badass AK going to witness a pure fanboy சம்பவம். அந்த scenes going to blast the screen. ஆமா, சரியான fanboy சம்பவம் மாட்டிருக்கே. மங்காத்தாதுக்கு அப்புறம் தல கரியர்ல வெறித்தனமான இன்னொரு வில்லனிசம் படம் மாட்டிருக்கு. சூப்பர். அதோட கூலி படத்துல பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து ஒரு ஐட்டம் சாங் ஆடுறாங்களாட்டு இருக்கு. அவளை இன்டர்வல் தாண்டுவே நீ அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி படத்துல என்னங்க இந்த மாதிரி சாங்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சாக்கிட்டாங்க. தலைவர் படம்னா அப்படி இப்படி இருக்குதாண்டா செய்யும். ஜெயிலர் மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஏதோ பண்றாங்க. பாப்போம். தேங்க்யூ மாமே. ஆதிக்கு எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். டீசரே இந்த மாதிரி இருந்தா படம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல எல்லாத்துக்கும் வெறி ஏறுது காய்ஸ். திஸ் டூ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு தி கேங்ஸ்டர் காப் டெவில் அந்த படத்தோட ரீமேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃப்ரேம்ல கண்டுபிடிச்சிட்டானுங்க. பரவாயில்ல, லியோவே வந்து ஹாலிவுட் ரீமேக் தானே. அந்த மாதிரி ஜிபியூ இருந்துட்டு போட்டோம். நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைச்சா போதும். ஐ ஃபீல் ஆதி கெப்ட் தி ஷார்ட் இன் ட்ரைலர் எஸ்பெஷலி ஃபார் இட்லி கடைகள் நொறுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டா கிளாஸுக்கு வந்து வரியா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் டான்லி என்ட்ரிடா அப்படின்னு சொல்றாங்க. டான்லியா அவரை விட தலதாண்டா கிரேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏப்ரல் 10 அண்ணா இட்லி இருக்கா? அட லீவு தம்பி, லீவ் விட்டு தானே ஆகணும். ஏப்ரல் 10 இட்லி கடையும் கிடையாது, தோசை கடையும் கிடையாதுன்றவாங்க. பாப்போம். குறுக்கி ஃபார் அதர்ஸ், குக்கி ஃபார் யூடி. ஆஹா, எப்படி இதை வந்து ரீமேக் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுவும் வித்தியாசமா தான் இருக்கு. ஹாலிவுட் பீக்கி பிளைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு போட்டு நடந்தாவே இந்த டெம்ப்ளேட் போட்டுறாங்க. ஏதோ இதுவும் மேட்ச் ஆகுது. இஸ் டேவிட் பில்லா ஸ்டில் அலைவ்? பில்லா 3 கண்டிப்பா வேணும். என்னடா பில்லாவோட வைபை கொடுத்து இப்ப பில்லா பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா நான் தான் டேவிட் பில்லான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல சொல்லுவாராமா. வெறித்தனமா இருக்கும். மோஸ்ட் வியூடு ஹாலிவுட் டீசர்ஸ் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி 25 மில்லியன் தாண்டிருச்சு காய்ஸ். வெறும் 16 ஹவர்ஸ்ல சரியான ரெக்கார்டு. அப்ப பாக்ஸ் ஆபீஸ்லயும் ரெக்கார்ட் பண்ண போகுதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. கமெண்ட் யுவர் ஃபேவரட் லுக். அல்லு அர்ஜுனா ஏகேவா? கடவுளே அஜித்தே அவருதான். புஷ்பா 2 எப்படி பல ரெக்கார்டு பண்ண மாதிரி குட் பேட் அக்லியும் பல ரெக்கார்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஜிபி ஃபர்ஸ்ட் சிங்கிள் குத்து சாங் அப்டேட் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக். ஆமா, தனுஷ், அறிவு, ஜிவி பிரகாஷ் வோக்கல் மியூசிக் பை ஜிவி பிரகாஷ் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆன் தி வே. என்னடா கிளாஸ் விடுவாருன்னு பார்த்தா கூட சேர்ந்து பாட்டு பாடி விடுறாரு. சரி, ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இனி நம்ம தான் ஏதோ விடாமுயற்சி சரியில்லை, மார்க்கெட் கம்மியாகிற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் விடும் போதும் ஐபி ஏறிக்கிட்டே தாண்டா இருக்கு, குறைஞ்ச மாதிரியே இல்ல. அந்த சைடு துப்பாக்கி வேணா யாராச்சும் பிடிச்சிட்டு இருக்கலாம், ஆனா இந்த சைடு ரேஸ்ல எப்பவுமே ஏகே நிப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான ஸ்டேட்மெண்ட். ஆமே, சம்பவம் லோடிங். ஏகேவின் மாநாடு, துப்பாக்கியை பிடிச்சவங்க எல்லாம் வெளியே விடு, ஏகே தாண்டா உண்மையான AK 47 அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டாரு. தி கேங்ஸ்டர், தி காப், தி டெவில், குட் பேட் அக்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா நேமும் 3 தான் இருக்கு. சீன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சீனு, சிரிக்கிறது, கேங்கா வரது, ஜெயில நடந்து வரது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, எதுவா இருந்தா என்ன, என்டர்டைன்மெண்ட் கேரண்டியா இருந்தா போதும். என்னடா தலை ட்ரிபியூட்ல பல படங்கள் வச்சு ஒரு ரீமேக் படமும் உள்ள வச்சிருக்காங்க. எத்தனாதான் அந்த படத்துக்குள்ள இருக்கும்னு தெரியலையே. பல ரூபங்கள் இந்த படத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதோட எவ்வளவு தலையோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லில சீனால வர மாதிரி இந்த ஆயுதத்தை வச்சிருக்காங்க. ஓ, இது அப்பயே வந்துருச்சா? அட்டகாசம்ல வர மாதிரியே அப்படியே மிரட்டுறாராமா. சரி, இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடிச்ச ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கு. வாலியில பபிள் கம் அப்படியே சாப்பிட்டு மெல்ற ஒரு சீனு, அது சம சீனா இருந்துச்சு கைஸ். தலையோட மேனரிசம் பாக்குறக்கே பல கோடிகள் குடிக்கலாம் போல. பில்லா ஜாகுவாரு, குட் பேட் அக்லி என்னடா இது பிராண்ட்? ஏகே கார் கம்பெனி வச்சிருக்காரா? ஏகே சொல்லவே இல்ல. அப்புறம் பில்லால வர மாதிரி பொண்ணுங்க சுத்தி ஆட்டுறாங்களாமா. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடிச்ச ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கே. இது கரெக்டா பில்லாவோட ரெஃபரன்ஸ் தான். நடந்து வரது கோட்டு போட்டு, நான் கோட்டு போட்டதே கோட்டரை மறைக்கதான் அப்படின்னு சொல்லிட போறாரு. கேர்ஃபுல்லா இருக்கணும். பரவசிமான்ல வர மாதிரி ஜெயில டான்ஸ் ஆமா. ஓ, அப்படி கொண்டு வந்துட்டீங்க. அப்ப உள்ள யாரு பூஜா எகிடே வந்து ஆடுவாங்களோ பாப்போம். வேதாளத்துல வர மாதிரி இந்த ஸ்டெப்பு, இது கரெக்டான ரெஃபரன்ஸ் தான். இதுவரையில நல்ல வரும் தான். இந்த கதையில ராட்சச முகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி ஏதோ விடாம போயிருச்சு.
குட் பேட் அக்லி விட்ட ரெக்கார்ட பிடிக்கும்னு நினைக்கிறேன். தலையின் எழுச்சிடா. தீனா, வாலி, ரெட்டு, வேதாளம். I have seen this. This is classic. வெந்து தணிந்தது காடு. ஏகேக்கு வணக்கத்தை போடு. Film doesn't meet the expectation. Their expectation. Hope solution. GBO. வீரம், மங்காத்தா, வேதாளம் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி வேணும்னு கேட்டீங்க. அத்தை இவரு மிக்ஸில போட்டு அடிச்சு நம்மளுக்கு தந்துட்டாரு. வேற மாதிரி ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் மாதிரி இந்த ட்ரெய்லரே ஒரு மிக்ஸா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தீனா GBO. அதே ஆயுதம். கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்பைடர் செயின். சூப்பர். ஒரு படத்தை விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலயும் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. வெறித்தனம். ஐயா டேவிட் பில்லாயா, என்னையா பில்லாவை இறக்கி வச்சிருக்க? இந்த ட்விஸ்ட எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டான். இந்த ஒரு சீனுக்காகவே படம் ஒரு 500 கோடியாச்சும் அடிக்கும் கைஸ். ஃபேன் பை சம்பவம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 10 பார்ப்பேன். ஆல்ரெடி டீசர்லயே பல சம்பவங்களை பார்த்தாச்சு. இதுக்கே பல பேர் சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாங்க கைஸ். ஏப்ரல் 10 படம் பார்த்தா என்னென்ன ஆக போதோ தெரியலையே. எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன். பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட ஏகே அதை அடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்காரு. நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையோட உண்மையான பவர் குட் பேட் அக்லில தெரிய போகுது. எவ்வளவு பாடி ஷேமிங், அபியூஸ், ட்ரால்ஸ் 5-6 வருஷத்துல பார்த்திருப்போமோ தெரியல. இது சடனா பார்த்தா ஹாப்பியை விட அழுகதான் அதிகமா வருது. நீ நல்லா இருப்பே ஆதிக்கு, நல்லா இருப்பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்காக தான் பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த புகழ்ச்சி இருக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இட்லி கடை நொறுக்கிட்டன்ல AK-47 வச்சு போட்டாரு. தலை வந்தா தள்ளி தான் போகணும். அன்பேசுவம் ஃபுல் மூவி லென்த். என்னடா அது அன்பேசுவத்துல கன்னு ஃபைட் எல்லாம் வருது. மாதவன் வந்து தாடியில வச்சு வேற லெவல் கெட்டப்பா இருக்கு. இது என்ன அன்பேசுவமா அடாவடி சுவமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. தம்ப்நெயிலா இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமா? தேங்க்யூ ஆதிக்னா ஃபார் ஹிஸ் லைஃப் டைம் சம்பவம். ஈவன் அதர் ஆக்டர் ஃபேன்ஸ் ஆல்சோ லைக் திஸ் டைப் ஆஃப் AK. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் பிரிங் பேக் அவர் OG AK. ஆமா, ஒரிஜினல் கேங்ஸ்டர் டிராகன் ரா AK அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீசர் மூலியமா ப்ரூவ் பண்ணிட்டாரு கைஸ். தலை என்னதான் ரேஸுக்கு போயிருந்தாலும் சினிமாங்கிற ரேஸ்ல ஃபர்ஸ்டா முடிக்கிறது தலை தாண்டா இப்போதைக்கு காட்டிட்டாரு. குட் பேட் அக்லி பிரசன்னாதான் வில்லனு. இவரோட வில்லனிசம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும். நாளை டே ஆதிக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டீசர்ல பாத்தீங்கன்னா இவரு டாப் டைரக்டர் மாதிரி எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. படம் மட்டும் வரட்டும், சும்மா செலிப்ரேஷன் அல்லுமே. அப்படியே இவருக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரு கிஃப்டா கொடுத்துடலாம். வில்லன் இஸ் 50. I have seen this. This one is classic அப்படின்னு சொல்லிட்டு வில்லா 50ஸ்ல இப்படிதான்டா இருப்பாருங்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. நோ, யாருன்னா அந்த ரம்யா? ஃபீமேல் நேம்ஸ் ஆதிக் பிலிம்ஸ். ரம்யா 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 என்னடா ஃபீமேல் கேரக்டர்னாவே ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. வேற பேரே வைக்க மாட்டாரோ? இட்லி கடை ஏப்ரல் 10 தலை ஃபேன்ஸ். இட்லி கடை உடைக்கப்படும். ஆனா இதனாலே இட்லி கடைக்கு ஒரு ஹைப் வந்துருச்சுங்கிறது உண்மைதான். சரி, ஓகே கைஸ், நீங்க இந்த டீசர் பார்த்திருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்ல ஃபர்ஸ்ட் 1000 கோடி அடிக்க போற படம் வந்து GBO-வா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க காய்ஸ். நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி.